வணக்கம். நம்ம இந்த பதிவில் 5.1 ஆம்பிளிஃபையர் தான் அசம்பிளி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ்டி கைஸில் இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எஸ்டி கைஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் எஸ்டி கைஸில் ஒரு பக்காவான ஒரு அம்மிங் இல்லாத ஒரு ரிசல்ட் எப்படின்னா, இது வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மி ரேட்டில் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. கம்மி ரேட்னா எல்லா வீடியோவிலையும் என்ன கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் வராங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ உள்ள மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு. எது எடுத்தாலும் சரி, ஒரு அக்காலிக் சீட் எடுத்தாலும் சரி, ஒரு காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் ரேட்டு அதிகமாக போய்ட்டுருக்கு. அதுமாதிரி கஸ்டமர் கேட்கக்குள்ள நம்ம வந்து ஒரு அமௌண்ட் போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கேயோ இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க முடில, ஒரு பை சேனலில் ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு வாங்க முடில. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ரேட்டுகள் அதிகமாக காப்பர் ரேட்டும் அதிகமாக டிரான்சிஸ்டர் ரேட்டும் அதிகமாக நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வந்து வருது. கஸ்டமர் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை சொல்லிவிட்டு திரும்பி ஒரு கடையில் போய் ஒரு போர்டு வாங்கினா அது ரேட்டு அதிகமாக போய்ட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் செஞ்சால் எவ்வளோ அமௌண்ட் பண்ணலான்ட்டு உங்கள்கிட்ட சொல்லி இந்த வீடியோ போடுறது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம வந்து ஒரு எஸ்டிகே ஐஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த எஸ்டிகே ஐஸ் நான் எஸ்டிகே ஐஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். என்ன காரணம்னா, டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் வந்ததுலேருந்தே மாஸ்பெட்டு டிரான்சிஸ்டர் இதை வச்சு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமர் வந்து எஸ்டிகே ஐஸ் தான் வேணும், எங்களுக்கு வேறு எந்த ஐஸும் வேணாம், எனக்கு எஸ்டிகே ஐஸ் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. எஸ்டிகே ஐஸில் வந்து பக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆடியோ கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கும். ஒரு சொல்லப்போனால் கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனால் இப்போ டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்டு நம்ம ஹெவியாக அதிகமான ஆடியோ கேட்கணுங்கிறதுனால நம்ம வந்து சவுண்டு அதிகமாக வேணும்னா நம்ம எஸ்டிகே ஐஸை விட்டுட்டோம். ரெண்டாவது, எஸ்டிகே ஐஸில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா, அடிக்கடி வந்து ஒரிஜினல் ஐஸ் வர்றது கிடையாது. ஐஸு வந்து எஸ்டிகே ஐஸ் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகி போயிடுது. அதனால் எஸ்டிகே ஐஸ் வாங்குகிற ரேட்டுக்கும் நம்ம டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் வாங்குறதுக்கும் ஒரே அமௌண்ட் வரதுனால, கொஞ்சம் முன்ன பின்ன வரதுனால நம்ம வந்து அதையே வாங்கிக்கிறோம். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்டிகே ஐஸு தான் போட்டிருக்கேன். நான் வந்து 4141 யூஸ் பண்ணுறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விட்டுட்டேன். இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஆனால் அதில் வர்ற ஒரு எஸ்டிகே ஐஸில் வந்து 4141 வர்ற ஆடியோ பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் வரும். ஆனால் அதுக்கே கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஆனால் நம்ம அதே வந்து ஒரு டிடிஏவில் வந்து ஒரு 7.265 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 25 வாட்ஸ் வந்தாலும் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஆனால் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பக்கான ரிசல்ட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போர்டு. ஆக்சுவலாக நான் அதிகமாக வந்து கட் போர்டு தான் யூஸ் பண்ணுவேன். கட் போர்டுனா நம்ம வேனுக்கு யூஸ் பண்ணக்குள்ள கட் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கட் போர்டு எதுக்குன்னா, சப்போஸ் ஐஸு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இல்லை ஒரு கெப்பாசிட்டரோ இல்லை டிரான்சிஸ்டர் ஏதோ ஒன்று வெடித்து அந்த லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு சர்க்கியூட் எரிஞ்சிட்டுனா நம்ம போர்டை எடுத்துகிட்டு வேறு போர்டு போட்டால் தான் ஓகே ஆகும். ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு அடிக்கடி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணி நிறைய ஒரு பக்கான ரிசல்ட் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா பார்த்துங்களேன். இப்போ வந்து நம்ம இது யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்னெட்டில் கீழே வந்து நம்ம வந்து அம்மிங்க வரும். அதனால் வந்து கிரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இதில் கிரவுண்டும் அடிக்கலை. அதுக்கு பதில் கண்ணாப்புனா நம்ம ஒயர் அடிக்காமல் ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம போடணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கலாக போட்டோம். டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்மிங் நாய்ஸ் வராது. எல்லாத்தையும் லாக் பண்ணிடலாம். இதில் ஓடுறது வந்து ஃபேன் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபேன் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஃபேன் சவுண்டு வந்து ரெண்டுமே 12 வோல்ட் ஃபேனு. அதுக்கு வந்து 12 வோல்ட்டு ரெக்டிஃபை பண்ணி 12 வோல்ட் வர மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் சவுண்டு ஃபாஸ்ட்டாக வரனால உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஆனால் அம்மிங் நாய்ஸோ இல்லை ஸ்பீக்கரில் வந்து ஸ்பீக்கரோட சவுண்டு ஃபேனோட சவுண்டே கேட்காது. நம்ம டேரெக்டாக இன்டீரியரில் என்னென்ன போட்டிருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருளாட்சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியோட போர்டு தான் போட்டிருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதேமாரி அதிகமான நான் ரீஒர்க் போர்டும் பண்ணுறேன். சக்தியும் லோ பட்ஜெட்டில் சக்தி வாங்கினீங்கன்னா நல்லா தான் இருக்குது போர்டு. இதை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா, சில டைமில் வந்து சர்க்கியூட்டில் வந்து வோல்ட் அதிகமாக கொடுத்து அந்த போர்டில் வந்து அதிகமான வோல்ட்டு கொடுத்து கம்ப்ளைண்ட் ஆகிடுது. சில டைமில் அந்த போர்டு வந்து
ஐஸு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. என்கிட்ட நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் சக்தி போர்டில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருதுன்னு. அதேமாதிரி சில இதில் வந்து சர்க்யூட்டில் வந்து 1, 2 சர்க்யூட் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், ஒட்டியிருக்கும், ஜாயிண்டில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் போட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நிறைய போர்டு போட்டிருக்கேன். இந்த போர்டு வந்து புதுசாக தான் போட்டிருக்கேன். சர்வீஸ் பண்ண போர்டு எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி அனுப்பியாச்சு. சக்தி லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு புர்லாஜி போர்டு வேணும்னா சக்தி போர்டு வாங்கிக்கலாம். அதுதான் வந்து நீங்கள் வந்து சரௌண்ட் வாய்ஸ் வந்து ஒரு வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஒரு சவுண்டுக்கு கிணத்துல வந்து ஒரு சவுண்டு கேட்டால் அது மாதிரி வரும். ஆனால் இந்த போர்டில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்க சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா மோனோ சரௌண்டு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சரௌண்டோட 2 ஆடியோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றா தான் போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரௌண்டு வந்து லெஃப்ட் ரைட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் போட்டு உள்ளே போயிட்டு ஒன்றா தான் போவோம். ஒரு ஆடியோ வந்து இப்போ மோனோ ஆடியோ போவோம். ஒன்றா போகணும்னு சொல்கிறது மோனோ ஆடியோ போய் தான் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு ஓடுற மாதிரி கேட்கும். பக்காவாக இருக்கும். இதில் பிடி சைடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிடி லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. சென்டரும் பக்காவாக தான் இருக்குது. இந்த லோ பட்ஜெட் ஒரு புர்லாஜி போர்டுனா இந்த போர்டு ஓகே தான். ஆனால் கம்ப்ளைண்ட் வருதான் செய்யும். எல்லா போர்டுமே கம்ப்ளைண்ட் தான் வருது. சக்தி போர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் வருது. நம்ம கொடுக்குற ஓல்டு பொறுத்து ஓல்டேஜ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். சில போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும். எல்லாம் மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து புர்லாஜி போர்டு வருது, ஆடியோ போர்டு வருது, எல்லாமே வருது. நம்மள்ட்ட சக்தி இந்த போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி வந்து நிறைய கம்பெனி போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம சர்வீஸ் பண்ணி தான் போகிறோம். சக்தியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகி வருது சில டைமில். அதில் நல்லா தான் இருக்குது. ரேட்டு வட்டி பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் ஒரு போர்டு வாங்குறோன்னா அந்த பட்ஜெட் ஓகே தான். இருந்தாலும் சில கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற வந்து தப்பான வோல்டேஜ்னாலேயோ இல்லை ப்ளஸ் மைனஸ் மாற்றி ஓட்டுறதுனாலையோ கம்ப்ளைண்ட் ஆக தான் செய்யும். அதை நம்ம கரெக்டான பார்த்து ப்ராப்பராக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கு என்ன வோல்ட்டு தாங்குமோ அந்த வோல்ட்டு கொடுக்கணும். நீங்கள் 40 வோல்ட்டு 30 வோல்ட்டு வரைக்கும் இது 26, 28 வோல்ட் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகல. 30 வோல்ட்டுக்கு மேலே போயிட்டுனா கண்டிப்பாக இது கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஜீனோடைடு வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். ஆனால் நம்ம 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணோம்னா பக்கான ரிசல்ட் இருக்குது. என்ன காரணம்னா நான் 24 வோல்ட்டு போட்டு இதில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா லெவல் ஹீட் இருக்காது. இதே வந்து நீங்கள் ஒரு 28 28 30 30லாம் போட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஏதோ 1, 2 போர்டு தான் கம்ப்ளைண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணியிருக்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கான பிளானாக இதில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரை வந்து ஃபுல்லாக இதில் இழுத்து இது வந்து இது அவுட் போகிற மாதிரி இந்த ஏரை வந்து நம்ம இழுத்து இதுலேருந்து வந்து நம்ம வந்து எஸ்டிகே மோனோ போர்டு வந்து 4191 இந்த போர்டு உதயா கம்பெனியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4191 பார்த்தீங்கன்னா மோனோவுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டு. இந்த ஏர் வந்து இதில் இந்த ஹீட்டிங்கில் வந்து உள்ளே போய் இந்த சைடாக வந்து இங்கி க்ளோஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு யூஸ் பண்ணக்குள்ளே வேறு மெத்தடில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த மெத்தடில் போட்டால் ஓகே ஆயிடுச்சு. இந்த ஏர் வந்து இதில் போயிட்டு இந்த ஐஸு 4141 ஒரே போர்டாக இருக்கும். இது ஒரே போர்டு பக்காவாக இருக்குது. இந்த போர்டு ரிசல்ட்டு ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. நான் போடக்குள்ளே கஸ்டமர் கேட்டாங்க. கஸ்டமருக்கு இதே தான் எஸ்டி கைஸ் வேணும் தான் கேட்டாங்க. எஸ்டி கைஸில் ஒரு ரவ அம்மிங் வரல, ஹீட் சைக் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் 4 இன்ச்சு ஸ்பீக்கரும் 6 இன்ச்சு ஸ்பீக்கரும் டெஸ்டிங் போட்டிருக்கேன். ரொம்ப நேரமாக ஓடுது. சப்புக்கும் போட்டிருக்கேன். ஹீட்டே இல்லை. என்ன காரணம்னா இதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மும் சரி இந்த எஸ்டி கைஸு இதுக்கு உள்ள மேட்ச் ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வராது. பார்த்தீங்கன்னா இது ஒரே போர்டு. எஸ்டி கைஸை பொறுத்தவரையும் வாய்ஸ் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேபினெட்டில் கீழே வந்து எர்த் அடிக்கவே இல்லை. எர்த்தை பார்த்தீங்கன்னா போர்டுலேயே அடிச்சிருப்போம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரே ஒயர் எடுத்து நேராக நீட்டாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கோ எங்கெல்லாம் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எர்த்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம ஆடியோ எடுக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக அடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து லீக்கேஜ் இருக்காது, அம்மிங் வராது. ஆடியோ எர்த்து சரியாக கிடைக்கலன்னா ஆடியோ லீக்கேஜ் கண்டிப்பாக வரும். இதில் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன், ஆடியோ லீக்கேஜ் கிடையாது. ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 24024 கரெக்டாக பக்காவாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆம்பியர் தேவை கிடையாது இதுக்கு. இதே இது மாஸ்பெட் ஆகுது
டிரான்சிஸ்டர் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10 ஆம்பியர் 24/10 ஆம்பியர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரிசல்ட் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 5 ஆம்ஸில் ஒரு 24/24 பக்கா மேட்சிங் ஆகிட்டு. ஆனால் இதில் மெட்டல் டைடு நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6M டைடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா 10,000 MFTயில் 50 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கெப்பாசிட்டர் இதுக்கு கரெக்டாக இந்த செட்டு வந்து பக்காவாக யூஸ் இருக்குது. இந்த ரெட்டிஃபர் பண்ணுறது டயோடு நம்ம எல்லாமே வந்து ஃபேனுக்கும் 12 வோல்ட்டு வந்து 5 வோல்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5 வோல்ட்டு ஹீட் ஸ்போர்டில் அவ்வளோ ஹீட்டு கிடையாது, லைட்டாக தான் இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம். நான் எஸ்டிகேஸ்லே பக்கான ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த செட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து செட்டு ஆடியோவும் கரெக்டாக இருக்குது, அம்மிங் நாய்ஸும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கேட்குறதுக்கு நல்லா பாட்டு கேட்குறது நல்லா எஸ்டிகேஸில் பக்கான ரிசல்ட்டாக இருக்குது. ஒர்க்கு முடிஞ்சிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது தான். அதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதேமாரி இந்த செட்டில் வந்து ரொம்ப ஹீட்டு இல்லை. நம்ம என்றைக்குமே ஒரு செட்டு வந்து அசம்பிளி பண்ணி முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து செட்டு போட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஓடக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஐஸோட ஹீட்டு தெரியும். நம்ம ஹீட்டு வந்து எப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஐஸ் வந்து இவ்வளோ தான் ஹீட்டு, ஒரு 50% தான் இருக்குன்னா அந்த 50%க்குள்ளேயே ஹீட் ஆகிச்சுன்னா ஓகே. அதுக்கு மேலே போய்ட்டுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகும். ஆனால் இது பக்கான ரிசல்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சிடுறோம். ரொம்ப லென்த்தான வீடியோ போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.